கடைமடை பகுதியான நாகை மாவட்டத்திற்கு வந்த காவிரி நீரை விவசாயிகளும் பெண்களும் நெல்மணிகள் மற்றும் மலர்களை தூவியும் கும்மி பாடல்களை பாடியும் உற்சாகமாக வரவேற்றனர். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் லெனின். வணக்கம். மேலும் விவரம். பிரியங்கா, மேட்டூர் அணையில் போதிய நீர் இருந்ததால் குறுவை சாகுபடிக்கு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடந்த ஜூன் 12ஆம் தேதி தண்ணீர் திறந்து வைத்தார். மேலும் அதனைத் தொடர்ந்து கடைமடை பகுதியான நாகை மாவட்டத்திற்கு காவிரி நீர் இன்று வந்து சேர்ந்தது. மாவட்டத்தின் கடைசி நீர் ஒழுங்கியான பாப்பாக்கோவில் அடுத்த நரியங்குடி ஓடம்பூக்கி ஆறு வந்து சேர்ந்த காவிரி நீரை பொதுமக்களும் விவசாயிகளும் ஆரத்தி எடுத்தும் குளவை எட்டும் மலர் மற்றும் நெல்மணிகள் தூவி உற்சாகமாக வரவேற்றனர். அதனைத் தொடர்ந்து பெண்கள் மகிழ்ச்சியுடன் கும்மி எடுத்து பாட்டு பாடி காவிரி தாயை வணங்கினர். காவிரி நீர் கடைமடை பகுதிக்கு வந்துள்ளதால் டெல்டா பகுதியில் சுமார் 50,000 ஏக்கரில் குறுவை சாகுபடி நடைபெறும் எனவும் 5 லட்சம் விவசாயிகளும் விவசாய தொழிலாளர்களும் வருவாய் பெறுவார்கள் என விவசாயிகள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளனர். அதே சமயம் நாகை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் வாய்க்கால்கள் தூர்வாறு இல்லாமல் உள்ளதால் விவசாயிகள் கூறி வரும் நிலையில் தற்சமயம் ஆறுகளில் வந்துள்ள தண்ணீரை உரிய முறையில் பாசன வாய்க்கால் மற்றும் வடிகால் வாய்க்கால்களுக்கு நீர் சென்று சேருவதை நீர்வளத்துறை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்தவர்கள், அதே நேரத்தில் உரிய நேரத்தில் காவிரி நீரை வழங்கிய தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்த விவசாயிகள் தமிழகத்திற்கு இந்த ஆண்டு கர்நாடக அரசு வழங்க வேண்டிய 9 TMC தண்ணீரை உரிய நேரத்தில் தமிழக அரசு பெற்றுத் தர வேண்டும் என்ற கோரிக்கையும் விவசாயிகள் வைத்துள்ளனர். பிரியங்கா, இது தொடர்பான விவரங்களுக்கு நன்றி லெனின்.